ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு மேலே கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவையோட உள்ளே கடிக்கும் போது நல்லா மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப சுலபம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, இல்லை நம்ம உப்புமாக்கு சேர்க்குற ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துறேன். சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் ரவையும் பாலும் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு கலந்து விட்டுருவோம். பாருங்கள், கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சேர்த்துட்ட பாலும் ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம மற்ற பொருள் இந்த கப்பில் தான் எடுக்க போகிறோம். அதனால் அரை கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பொதுவாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் மைதாவுக்கு அரை கப் சர்க்கரையே சரியாக இருக்கும். அதனால் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் 3/4 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யிலேயே நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு இதிலேருந்து நம்ம இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் உருண்டையாவோ அல்லது தட்டையாவோ இல்லை வேறு ஏதாச்சும் கட்டு இருந்தாலும் அந்த ஷேப்புக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபோர்க்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஃபோர்க்கில் வச்சு இது போல் உருண்டையை வச்சு அமுத்திட்டு நம்ம அப்படியே உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோர்க்கோட டிசைன் இதில் விழுந்துடும். பாருங்கள், பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஷேஃபாக இருக்குது. இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிடலாங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுருவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம எப்போவுமே போட்டதையும் நம்ம திருப்பி விட்டுடக்கூடாது. ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு மெதுவாக கரண்டியால் நம்ம திருப்பி விட்டுடலாங்க. நம்ம ஒரே அளவு தீயில வச்சு தான் நம்ம இதை பொரிச்செடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, கறியிருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்செடுத்துடலாங்க. நல்லா இது ஒவ்வொன்றோட ஒன்று ஒட்டாமல் திருப்பி விட்டுருவோம். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். இது 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுருவோம். ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம்.
இது போல் எனக்கு 2 பேட்ச் அளவுக்கு கிடச்சிது. நான் 2 பேட்சுமே இது போல் போட்டு பொரிச்சு எடுத்துருக்குறேங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா சுகர் சிரப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு இது போல் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நான் மேலே வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். மேலால் அப்படியே தூவி விட்டுறேன். அப்போ இது கொஞ்சம் சுகர் கூட ஊறும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவையோட மொறுன்னு, உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.